இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யூனிட் 5 ஓகே அதை வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் ஓகே, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா லேடர் ஃப்ரிக்ஷன் ஓகே. ஒரு வால், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால், இது என்னது கிரவுண்டு ஓகே, இது கிரவுண்டு ஓகே. இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லேடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லாண்டிங்காக வந்து வச்சுருக்காங்க ஓகே. இந்த வால் இந்த லேடர் மேலே இந்த பாயிண்ட்லேயும் இதாக இருக்கும், இந்த பாயிண்ட்லேயும் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும். புரிஞ்சுக்கிட முடியுதா ஓகே. ரியாக்ஷன் அட் ஏ, ரியாக்ஷன் அட் என்னது சி ஓகே. இப்போ ஏலேருந்து இந்த லேடர் என்ன பண்ணணும்னா சரிஞ்சிக்கிட்டே வரும். சரிஞ்சிக்கிட்டே வரும்போது கீழே இதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கூடும் ஓகே. இப்போ ஏ வந்து குறைஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா குறைஞ்சிட்ருக்கு ஓகே. ஏலேருந்து குறைஞ்சிட்ருக்கு. அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகே. ஏன்னா இது வந்து இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும் ஓகே. அப்போ ஏ வந்து இந்த லேடர் வந்து கீழே டவுன்லோட் பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிற கான்செப்ட் படி ஃப்ரிக்ஷன் எங்கே பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா மேலே பார்க்க ஓகே. ஓகே, அடுத்து இப்போ இந்த லேடர் வந்து இப்படி நம்ம பக்கம் ரைட் சைடு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும் ஓகே. மேலேருந்து இப்படி சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா ரைட் சைடு பக்கம் என்ன ஆகிட்டு மூவ் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் ஓகே. இது ரியாக்ஷன், இந்த லேடர் இப்படி என்ன ஆகிட்டு இருக்குது, இதாகிட்டு இருக்குது ஓகே. சியிலேருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ரைட் சைடு பக்கம் இந்த லேடர் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும், ஃப்ரிக்ஷன் பண்ணணும் ஓகே. எஃப்சி ஓகே. இப்போ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, மூமெண்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே. இது எல்லாத்துக்குமே 0க்கு ஈக்குவேட் பண்ணி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். மூமெண்ட் வந்து அபவுட் எனி பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். லேடர் ஃப்ரிக்ஷனோட ப்ரொசீஜர் இதுதான் ஓகே. ஏ அதோட இது குறையிறது அப்படின்னால ஃப்ரிக்ஷன் மேலே பார்க்க ஆக்ட் ஆகும், ஏ வந்து கீழே பார்க்க இதாகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே. இப்போ ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. இதோட ஹைட் வந்து ஃபஸ்ட்டு தெரியாது, இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும் ஓகே. ஒரு லேடரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் லேடர். அப்போனா இதில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது ஓகே. இது வந்து ரஃப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு உராய்வு இருக்கும். ஸ்மூத்துனா பிரச்சனை கிடையாது, ஈஸியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சிட்டு வந்துடும் ஓகே, சரிஞ்சிட்டு வந்துடும் ஓகே. இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசியோட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஓகே. ஓகே, இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10, இதுலேருந்து அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 ஓகே. இப்போ இது வந்து பைத்தாகரஸ் தியரம் படி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர். அதாவது ஹைபார்டினியஸ் சைடு தேவை அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது பிசி ஸ்கொயர். அதில் வேல்யூவில் எனக்கு ஏசி 10ன்னு தெரியும், பிசி வந்து 8ன்னு தெரியும். இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறேன் ஓகே. அப்போ ஏபியோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு வருது ஓகே. ஏசி வந்து என்னது 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி தான் எனக்கு தெரியாது, ப்ளஸ் பிசி ஸ்கொயர் என்னது 8 ஸ்கொயர். இதில் இருந்து ஏபி ஸ்கொயர் தேவை அப்படின்னா 100 மைனஸ் 64. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரூட் 36 ஆன்சர் 600 ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா ஓகே. இதை அப்படி நோட் பண்ணிக்கோங்கப்பா ஓகே. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்தாலும் ஓகே தான் ஓகே. ஓகே, தெளிவாக இந்த வீடியோ நீங்கள் கவனிங்க. 15 இந்த ஃப்ரிக்ஷனுங்கிற டாப்பிக்கில் யூனிட்டை வந்து கவர் பண்ணிடலாம் ஓகே. ஓகே, இப்போ வந்து வால் ஸ்மூத் அது கிவன் கொடுத்ததுனால நான் எஃப்ஏ என்னன்னு எடுத்துட்டேன், 0ன்னு எடுத்துட்டேன் ஓகே. ஆனால் ஃப்ரிக்ஷன் நட்டு கீழே இந்த இடத்துல கிரவுண்டு ஸ்மூத்துன்னு கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும் ஓகே. ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால எஃப்சி ஈக்குவல் என்னது மியூ ஆர்சி ஓகே. யூனிஃபார்ம் லேடர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போனா வெயிட் ஆக்டிங் அட் த மிடில் ஓகே. அந்த நடு பாயிண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட நடு பாயிண்டில் தான் என்ன ஆகிட்டு இருக்குன்னா வெயிட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கும் ஓகே. இந்த இடத்துல ஓகே ரியாக்ஷன் அட் சி ஓகே. இந்த இடத்துல 20 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகே. இப்போ வந்து சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், ஆர்சி ஓகே. ஆர்சி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இது அப்வேர்டு ஈக்குவல் டு என்னது டவுன்வேர்டு ஓகே. அப்போ அப்வேர்டு ஆர்சி, இங்கே டவுன்வேர்டுனா என்னது, அப்போ ஆர்சி ஈக்குவல் டு டவுன்வேர்டு என்னது 20. இப்போ ஆர்சியோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், 20ன்னு தெரிஞ்சிடும். இப்போ சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது, ஆர்ஏ இருக்குது, அடுத்து ஆர்ஏ, அடுத்து இங்கேருந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று வருமா, நம்ம நெக்ஸ்டே சொன்னோன்னா இங்கேருந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். மேலேருந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் ஏ தான் என்னது 0, ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னால. ஆனால் சியில் இப்படி மூவ்மெண்ட் கொடுக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு எஃப்சி இருக்கும். அப்போ ஆர்ஏ சம் ஆஃப் த ரைட் சைடு ஈக்குவல் டு சம் ஆஃப் த லெஃப்ட் சைடு. இப்போ ஆர்சி ஈக்குவல் டு என்னது எஃப்சி ஓகே. ஆர்சி ஈக்குவல் டு என்னது எஃப்சி, சாரி ஆர்ஏ ஆர்ஏ ஈக்குவல் டு எஃப்சி. ஆர்சிங்கிறது அப்போர்டு டவுன்வேர்டில் ஓகே. ஆர்ஏ ஈக்குவல் டு எஃப்சி
அப்போ RA ஈக்குவல் டு மியூ RC. RCயோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும் 20ங்கிறது. சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணும்போது அப்போர்டு RC இருந்தது, டவுன்வர்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, அதை வச்சு ஈக்குவேட் பண்ணியாச்சு. அதில் வச்சு இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேர்னிங் மூமெண்ட் அபவுட் C. ஓகே, சிங்கிற பாயிண்ட் வச்சு டேர்னிங் மூமெண்ட் எடுக்க போகிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் வச்சு நான் டேர்னிங் மூமெண்ட் எடுக்கும்போது என்னது, எனி ஒன் ஆஃப் த லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கேன் RA, இது எவ்வளோ தூரத்தை கடக்க போகுது ஒரு மூமெண்ட்டு அப்படின்னா. ஓகே, ஃபோர்ஸ் அண்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது. அப்போ RA இன்ட்டு என்னது 6. ஓகே, இது நம்ம ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாக் வைஸோட மூமெண்ட் என்னென்னு எடுப்போம்னா நெகட்டிவ்னு எடுப்போம், ஆன்டி கிளாக் வைஸோட மூமெண்ட் எப்படின்னு எடுப்போம்னா பாசிட்டிவ்னு எடுப்போம். ஓகே, இப்போ இந்த RA வந்து A எப்படி சுற்றி வரும், இப்படி தான் சுற்றி வர முடியும். அப்போ கிளாக் வைஸ். அப்போ RA இன்ட்டு இதோட தூரம் எவ்வளவு 6 மைனஸ். ஓகே, மைனஸ் எது கூட்டம் புரியுதா, ஏன்னா கிளாக் வைஸில் சுற்றுறது அப்படின்னால நெகட்டிவ். அடுத்து என்ன இருக்குது, இந்த RCயோட வேல்யூ இந்த லோடு ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த லோடுக்கு மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த லோடு கண்டுபிடிக்கணும். இந்த லோடுக்கு நான் கண்டுபிடிக்கும் போது இது என்னது ஆன்டி கிளாக் வைஸாக மாறி இருக்குது. ஓகே, ஆன்டி கிளாக் மொமெண்ட் அட் அந்த பாயிண்ட்டே என்னது 0 தான். ஓகே, அதில் நம்ம போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு லோடு இருக்குது, RC இருக்குது, ஆனால் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது 0. வித்தின் த பாயிண்ட் அப்படின்னாலே அது என்னது 0 தான், ஏன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 இன்ட்டு இது இப்படி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ 20 இன்ட்டு எவ்வளோ தூரத்தை கிடக்கணும் 4. 20 × 4 = 0. இதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு RA தெரிஞ்சிடும். எனக்கு RA தெரிஞ்சுட்டு அப்படின்னா நான் RAவோட இடத்துல 13.33 போட்டாச்சு, 20 போட்டாச்சு, மியூ போட்டாச்சு. இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சலாம், மியூ கண்டுபிடிச்சலாமா. இப்போ FC எனக்கு தேவை அப்படின்னா மியூ RCயோட வேல்யூ எவ்வளவு 20. இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா எனக்கு எவ்வளவு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் C இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, திஸ் இஸ் த வே டு ப்ரொசீட் லேடர் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதே மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி லேடர் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வெஜ் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.